அமரவர் நாட்டின் எல்லையில் அடித்து வைத்து விட்டோம். இந்த கானகத்தின் வழியாக நடந்து வந்தது உடலுக்கு எச்சரிக்கைதான். சற்று ஓய்வெடுக்க வேண்டும். இருந்தாலும் மைத்துனர் எதிரே நீராட்டு பிடிக்க வேண்டும். என்னடா இது? என்னுடைய தங்கையின் கணவனை கண்டுபிடிக்க வேண்டும், அவனோடு என்னுடைய தங்கை சாந்தியை ஒப்படைக்கணும் ஓடோடு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்க யாருமே இல்லையே. என்ன செய்ய? ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கங்க. இது அமராவதி நாடுங்க. விஜயபுரி நாடுங்க. விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடா? இது அமராவதி நாடு. என் பேரு அமரன். அமரனா? ஆமாங்க. உண்மையா சொல்றீங்க? அமரனா நீங்க? உண்மையாக நாங்க விஜயபுரி நாட்டுல இருந்து இளவரசன் வந்திருக்காரு. விஜயனா? ஆமாங்க. ஏய் அவன் இங்க இருக்கான். ஏய் சீக்கிரம்டா. உங்களை பக்கத்துல வந்திருக்காங்க. அப்படியா? சீக்கிரமா கட்டும். உங்க மைத்துன ஜெயா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா. ஏண்டா சாப்பிடுறதே இல்லையா? எங்கடா திரும்ப அழைச்சு போயிருக்க? உன் தங்கச்சியை நினைச்சு நினைச்சு நான் சாப்பிடவே கிடையாது. அப்படியா? மாதிரி ஒரு 3 ஆச்சு. அப்படியா? அமரா அப்ப நீ வந்திருக்க தங்கச்சி எங்க? டேய் வாடா இங்க. விட்டு விடு வேணா. அவளை உன்னோட ஒப்படைக்கணும் இருக்காகத்தான். அப்படியா? ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் உன் தங்கை சாந்தியை பார்க்க வேண்டும்டா. ஓட்டோட்டம் ஓடி இருந்திருக்கேன். அப்படியா? தங்கச்சி எப்படி இருக்கா? எப்படி வீராயராமா என்னமா? ஏன்டா அவசரம்? சாந்தியை பார்க்க வேண்டும் என்று என்ன பூச்சி? சாந்தியை பார்க்க வேண்டும். இவ்வளவுதான். என்னடா சாந்தி அண்ணா, இன்று உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? ஆமா. எனக்கு சந்தோஷமான செய்தியா? ஆமா. எப்பொழுதுமே அதை இல்லாம. கேட்டா நீ ஆனந்தப்படுவ. அப்படியா? ஆமா. அப்படினா உடனே சொல்லுங்க. நான் சந்தோஷமான செய்தி கேட்டு எனக்கு எவ்வளவு நாள் ஆகுது. என்ன தெரியுமா? என்னன்னா நீண்ட நாளாக ஆமா. இதை காட்டி என்னன்னா கேட்டு கொண்டிருந்தேன் அல்லவா? ஆமா. இதற்கு சொந்தக்காரன் வந்திருக்கான். இதுக்கு சொந்தக்காரன்? சொந்தக்காரரா? ஆமா. இதுக்கு சொந்தக்காரர்னா அப்படி இது என்னன்னா இது? இது என்ன தெரியுமா? ஆமா. இதுதாம்மா தாலி. என்னது? இதுதான் தாலியா? ஆமா. அண்ணா தாலி எப்படி என்னோட கழுத்துல? ஒண்ணுமே புரியலையா அண்ணா. உனக்கு சின்னம் சிறு வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது. அப்படியா? எப்படி தெரியுமா? நம்முடைய தாய் தந்தையர்கள் சின்னம் சிறு வயதில் நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள். அதனால் சொந்த விட்டு போக கூடாது என்று விஜயபுரி நாட்டால கூடிய நம்முடைய தாய் மாமன் விஜயவர்மன் அவருடைய மகன் விஜயனுக்கு உனக்கும் இளமையிலே பாலி திருமணத்தை முடித்து விட்டார். என்னது? நம்முடைய தாய்மாமன் மகன் தான் என்னுடைய கணவரா? ஆமா. ஆமா. அண்ணா அவர் இப்ப எங்கடா இருக்காரு? காட்டணும். உடனே காட்டுங்கண்ணா. அண்ணா அண்ணா உடனே காட்டுங்கண்ணா. அது ஒரு வருமா? எங்கண்ணா? எங்க? அத நிக்கிறாரு. அவரா? எப்படி இருக்கீங்க? கிட்ட வாங்க. ஐயோ அம்மா இது எதுனால காஞ்சி போகுது? கிட்ட வாங்க. ஐயோ என்னடா அம்மா ஏற்கனவே ஆபீஸ் பண்ண இடத்துல புடிச்சு அனுப்பிட்டாங்க. மாமா இவரு சொன்னா என்னன்னா? ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா? ஒரு இளவரசனுக்கும் ஒரு நாட்டின் காவல்காரனுக்கும் வித்தியாசமா தெரியாதா? அவன் யார் தெரியுமா? யாரு? விஜயபுரி நாட்டு காவல்காரன் அவன். என்னது? காவல்கார கைதியா? அட போடா. நல்ல இடத்த பார்த்தா சூப்பரா இருப்பாரு. வா வால தங்கச்சி நாள் கட்ட அண்ணா போங்க. நம்ம மாமா எங்க காட்டுனா? அப்படியா? அவன் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து இன்னைக்கு தான் வந்திருக்கான். ஆமா. அவனை விடவே கூடாது. அது ஒரு கம்பர். ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுறீங்களா இல்லையா? உங்க ஞாபகமாவே இருக்கு. ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து? எவ்வளவு நாள் ஆச்சு? அழைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? டேய் இருடா பையா. கூட காணாம நான் துரும்பா எழுத்து போறேன். அட இருடா தூங்க முடிஞ்சு பையா. நான் நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கேங்க. கூட காணாம வேண்டும்தான். ஆமா. ஓட்டோட்டம் ஓடி இருந்திருக்கேன். அப்படியா? சாந்தி அண்ணா நீங்களா? சாந்தி காஞ்சி போயிருந்ததோ உன்னோட இளமை எனக்கு புரிகிறது. ஏனென்றால் ஒரு கணவனை நீண்ட காலமாக காணாமல் திடீரென்று கண்டால் எப்படி இருக்கும்? ஒரு ஆசை பாசம் நேசம் இருக்கத்தானே செய்யும். புரிகிறது விஜயா? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன கொஞ்சமாவது இருக்குதா இல்லையா? என்னடா சின்ன சிறுது ஒண்ணு சேர்ந்துருக்குறோம். குத்துகள் மாதிரி நின்னுங்கடா 2 பேரும். டேய் போடா ஐயா. டேய் நல்ல உன்னோட அவளை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். போடா
வாடா இங்க. போ. ஏய், வாயை மூடு, வாடா இங்க. விஜயா, மைத்துனா, என்னுடைய தங்கையை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஒப்படைத்து விட்டேன். ஆமா இனிமேல் எனக்கு எந்த வித கவலையும் கிடையாது. அதனால? நீங்கள் இருவரும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. நான் வரேன். ஏய், மைத்துனா, என்னடா எங்க புறப்பட்ட? நான் எங்கேயோ போறேன். விடுங்க. நான் திரும்ப ஆமாங்க. ஆமா எங்க விட்ட? எங்கேயோ போறேன்டா. ஏய், உனக்கு நாடு இல்ல, நகரம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஏன்னா உறவு கூட யாரும் கிடையாது. உன்னுடைய தங்கையை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைச்சிட்டேன். ஆமா. ஆமா, நீ எங்க சோத்து என்ன வழி பண்ணுவ? டேய், உழைக்கும் திறம் எனக்கு இருக்கிறது. அமரா, நீ எங்க செல்லக்கூடாது, ஏன் என் நாட்டில் தான் இருக்க வேண்டும். எதற்காக? ஏன் தெரியுமா? உன்னுடைய தங்கையை சின்ன சிறு வேலையை திருமணம் செய்தேன். ஆனால் உன் தங்கையை பாதுகாப்பாக வளர்த்து என்னிடம் ஒப்படைச்சிட்டேன். ஆமா, இருந்தாலும் எனக்கு ஒரு தங்கை இருக்கா, தங்க இருக்கா? நீலாம்பரி. நீலாம்பரி. ஆமா, அவளை நீதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், என் நாட்டிலே வாழ வேண்டும். சபாஷ், சபாஷ், நல்ல யோசனைங்க. உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாளா? அவளுடைய பேர் நீலாம்பரியா? ஏய், அவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? உன்னுடைய தங்கை விட என் தங்கச்சி அழகானவா. அப்படியா? ஆமா. ஏய், வாடா இங்க. டேய், நான் யாரு? நான் எப்படி வட்டவே? என்னுடைய அருமை என்ன? என்னுடைய பெருமை என்ன? என்னுடைய திறமை என்ன? என்னுடைய அந்தஸ்து தான் என்ன? அடச்சே, கேவலம். இவன் தங்கச்சி நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? ஏய், முடியாது, போடா. டேய், டேய், இல்ல. பார்த்து மாண்டுச்சே பார்க்கலாம். அம்மா, கதையை கேட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பிச்சை எடுத்துட்டு வந்தான். ஏங்க, அவருடைய தங்கையை ஒரு நாட்டு இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்ததோ அவர் எங்க அவர் அந்தஸ்தா. என்னங்க? போதும், நிறுத்துங்க, வாயை மூடுங்க. எங்க அண்ணனை பத்தி என்ன கேவலமா பேசுறீங்க? ஏய், பத்தாயா? ஆமா. பத்தாயா? ஏய், பிச்சை எடுத்தாருடா. எங்க அண்ணன் பிச்சை எடுத்தாருடா. எங்க அண்ணன் பிச்சை எடுத்தாருடா. சாந்தி, வாய் மூடு. என்னண்ணா? அவன் ஒரு தடவை தான் பிச்சை எடுத்தான்னு சொன்னான். நீ எத்தனை தடவை சொல்றது? அண்ணா ஒரு மாதிரி கேவலமா பேசுறாருண்ணா. சொல்லலாமா, பேசலாமா? இருந்தாலும் என் தங்கச்சி நீதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியா? ஏய், முடியாது, போடா. முடியாது, போடா. என்னது? முடியாது. என் தங்கையா திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் செய்து கொள்ள முடியாதா? முடியாது. ஏய், என் தங்கையை மட்டும் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன் தங்கையை வைத்து நான் வாழ முடியாது. போடா. அட பாவி. சொல்லாத. சொல்லியிருந்தாங்க ஒரே நீ வரேன் சத்தியமா தெரியுமா சொல்லியிருந்தாங்க. டேய், விஜயா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. பேச்சுக்கா? எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லை என்ன? டேய், நீலம்பர் பார்க்க வேண்டும், அவளை பேச வேண்டும், கட்டி அடிக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும். புறப்படுங்க, போகலாம். நீங்க போங்க. வாங்க. என்னங்க? உன்னை காண வேண்டும், ஆசை வார்த்தைகள் பேச வேண்டும், உன்னை காண வேண்டும் என்று துடியா துடிச்சேன். அப்படியா? இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். நானும் தாங்க. இந்த சில்லற வீச மெல்லிய காற்றில் உடைய முகத்தை பார்த்தால் எனக்கு முகத்தை ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. உனது பார்வையோ என்னை பரவசத்தில் ஆட்டுகிறது. இந்த இனிமையான நேரத்தை உன்னை பார்க்கும்போது என் மனதுக்குள் எப்படி தோணும் தெரியுமா? கண்ணே, இன்பமே உந்தட்டே பெண்மையோ இன்பமே உந்தட்டே பெண்மையோ என் இதயக்கனி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி என் கையில் ஆடும் இளமை கொடி சதி சர்க்கரை பந்தனி தேன்மழை சிந்தவா சக்கரை பொங்கலி பலே பலே தேன்மழை சிந்தவா சர்க்கரை பந்தனி தேன்மழை சிந்தவா சந்தன மேடையும் இங்கே தாயத்த நாடகம் இங்கே தேனோடு பால் தரும் செவ்விட நீர்கள் ஓரிரு வாழைகள் தாங்கும்
அவதை போயறிவே அவிதறி மனம் பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியும் தானே காலையில் பூமுகம் நானே பொன்னொலி சிந்திய மெல்லிய தீபத் ஓரிடமே நிகழ்த்துள்ள நகையோடு கண் தரும் யார் பேசு மந்திரும் என்ன இன்பமே பலே பலே மல்லிகை தோட்டமோ தென்பனி கூட்டமோ பலே பலே மல்லிகை தோட்டமோ தென்பனி கூட்டமோ மேல்மலை நீர் விளையாட மாவினில் தூங்கிலையாட பொன்னொலி சிந்திய மெல்லிய தீபத் போதிடமே நிகழ்த்துள்ள புல்நகையோடொரு கண் தருகா பேசும் என்ன இன்பமே ஓடிவா இப்போதே என்னுடைய தந்தையை சந்தித்து உன்னை பார்த்த விஷயத்தை என்னுடைய தந்தையிடம் கூறி இன்று நமக்கு முதல் இரவு அதை நினைத்தால் இருக்கின்றது புறப்பட ஓடிவா